ஆமாம், முதல்ல இப்போ என்ன தயாரிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் அமிலம் தான் தயாரிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து மூடியுள்ள ஒரு பக்கெட்டு, ஒரு 3 வாழைப்பழம் நல்லா நசுக்கி விட்டு போட்டுக்கணும். மூடிக்கிற பக்கெட் இருந்தால் தான் கரெக்டாக மூடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் மூடி இல்லை பக்கெட்டு. அப்புறம் மீன் வந்து 2.5 கிலோ நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். அதுக்கு அளவே வெல்லம் 2.5 கிலோ வாங்கிக்கணும். நல்லா நசுக்கி தூளாக பண்ணிக்கணும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லத்தை ஃபஸ்ட்டு கொட்டிக்கணும். நல்லா தூளாக இருக்கணும், வெல்லம் நசுக்கிடணும். அடுத்தது மீன் வேஸ்ட்டு, குடல். நார்மலாக மீன் வெட்டுறது அவ்வளோ போய் கேட்டிங்கனாலே தருவாங்க. இந்த மீன் வேஸ்ட்டு, குடல், தலை, வால் அந்த மாதிரி அப்புறம் எடுத்து கொட்டிக்கணும். அதை இதுதான் மீன் வேஸ்ட்டு. நான் ஒரு 2.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன் இங்கே கடையில், மீன் வெட்டுற கடையில். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு மீன் வேஸ்ட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு வெல்லம் போட்டுடணும். நல்லா தூளாக பண்ணிக்கணும். வெல்லத்தை கட்டியாக இருந்தால் அப்புறம் கரையாது. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். வெல்லம் எல்லாம், வாழைப்பழம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மீன் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால், நல்லா வெயில் காலத்தில் அடித்தோம்னா செடி அவ்வளோ சீக்கிரம் வாடாது. ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். நல்லா மகசூல் வரும். செடிங்களுக்கு, பயிருங்களுக்குலாம் அடித்தா அவர் நல்லா வளர்ச்சி இருக்கும். புழு எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் தாக்காது. அது இல்லாமல் இது எப்படி பயன்படுத்துகிறதுன்றா, ஒரு நல்லா கலக்கி மூடி வச்சுட்டு ஒரு 25 நாள் கழித்து எடுத்து பயிருங்களுக்கு அடிக்கிறதா இருந்தால் ஒரு 30 ml, செடிங்களுக்கு அடிக்கிறதா 50 ml 10 லிட்டர் தண்ணியில், பயிருங்களுக்கு அடிக்கிறதா இருந்தால் 30 ml 10 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி குச்சை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதிகமாக ஊற்றி அடித்தோம்னா செடி வாடிடும். கரெக்டாக ஊற்றி அடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ மீன் போடுறீங்களோ அவ்வளோக்கு வெல்லம் கரெக்டாகணும். அப்போ தான் கரெக்டாக மீன் எவ்வளோ கரெக்டாக வரும். இல்லைன்னா கெட்டு போன மாதிரி, புழு அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா போட்டு குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா வெல்லம் எல்லாமே கரைஞ்சப்புறம் மூடியை போட்டு காற்று போகாத இடத்துல வைக்கணும். நல்லா மூடியை போட்டு டேப் அடிச்சுட்டு ஒரு நல்லான பகுதியில் அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். வெயிலில் வச்சா அது வந்து கெட்டு போயிடும். அவ்வளோதான், மூடியை போட்டு வைக்க போகிறோம். ஒரு 25 நாள் கழித்து மீன் அமிலம் ரெடி ஆயிரும். மீன் அமிலம் ரெடியான பிறகு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் எப்படி இருக்கு என்னான்ட்டு.